He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அண்மைச் செய்தி. பாலியல் வன்கொடுமைகளை கண்டு சொல்லனா வேதனையடைந்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பாலியல் வன்கொடுமைகளை கண்டு சொல்லனா வேதனைக்கு ஆளாவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரம்? இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்போது ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். அதுல அன்பு தம்பிகள் என்று இந்த கடிதத்தை தொடங்கியிருக்கிறார். கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், என் அருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு சொல்லலனா வேதனைக்கும் ஆளாகிறேன் என்றும், யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது, நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனிலும் என்பது தெரிந்ததே, அதற்காகவே இக்கடிதம் என்று அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கார். அதனை தொடர்ந்து எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களிடம் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும், எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்றும், பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம், அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என்று இந்த கடிதத்தை முடித்திருக்கிறார். குறிப்பாக கட்சி சார்பாக வெளியிடக்கூடிய கடிதங்கள் என்பது அவர்கள் அந்த கணினி மூலமாக தட்டச்சு செய்யப்பட்டதாகவே இருக்கும். ஆனா இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் கையால எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை ஸ்கேன் கையாளாகவே எழுதி அந்த கடிதம் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்துல பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம் என்றும், ஆளும் கட்சி இந்த தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சட்ட ஒழுங்குக்கு எதிராக பல்வேறு குரல்கள் கொடுத்தாலும் அதை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் தன்னுடைய குற்றச்சாட்டாக இந்த கடிதத்துல தெரிவித்திருக்கிறார். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சந்தானம். பாலியல் வன்கொடுமைகளை கண்டு சொல்லுனா வேதனைக்கு ஆளாவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கடிதம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை பாதுகாப்பு கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்து சூழல்களிலும் அண்ணனாகவும் அரணாகவும் துணை நிற்பேன் என்றும் தனது கைப்பட எழுதிய கடிதத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ளார். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.